மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஹார்ட் அட்டாக்கால காலமாயிருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் சித்த மருத்துவத்தின் மீது ஈடுபாடு உள்ளவர். சித்த மருத்துவத்தை நம்பி தான் அவர் உயிர் போயிடுச்சு. 6 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த கோல்டன் ஹவர்ல அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம். சித்த மருத்துவர் ஒருத்தர் அவர்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பியை பேட்டி கொடுத்தது தான் சர்ச்சையா இருக்குது இல்லையா? உங்களுடைய நண்பர், நீங்களும் நெருங்கி பழகியிருப்பீங்க அவர்கிட்ட. குறிப்பா முற்போக்கு பேசக்கூடியவர், ஒரு நாத்திகர். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஈடுபாடு கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே ஒரு கேள்வியா இருக்குது. அதை பத்தி சொல்லுங்க சார். நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஒரு அமானுஷ்யங்களை நம்பக்கூடியவர். அமானுஷ்யங்களை திரைப்பட கலைஞர்கள் எப்பொழுதுமே நம்புவாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை என்பது எங்கோ ஒரு ரோட்டோரத்தில் ஒரு கண்டக்டராக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதும், பல கோடிக்கணக்கான ரூபாயை வைத்திருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரை பழைய இதில் ஒரு பஸ்ஸில் கிழிஞ்ச சட்டையோடு ஏற்றி விடுறதும் அன்றாட நிகழ்வாக சினிமாவில் இருக்குது. மஞ்சப்பையோட வந்தவனை கோடீஸ்வரனாக மாற்றுறதும், கோடீஸ்வரனாக இருக்கிறவனுக்கு ஒரு மஞ்சப்பையை கையில் கொடுத்து ஊருக்கு அனுப்பி விடுறதுமாக இந்த சினிமா இருக்கிறது. வேறு எந்த தொழிலும் இல்லாத ஏற்றத்தாழ்வு சினிமாவில் இருக்கிறது. நம்மளாம் சினிமாவில் வர முடியுமா என்று ஒரு பக்கம் அதாவது நம்புகிறவர்கள் ஒரு பக்கம், நம்பிக்கையாக வரணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம், வர முடியுமா என்கிற ஏக்கம் ஒரு பக்கம். இதற்கு நடுவில் ஒரு மேஜிக் மாதிரி சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிது. அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தவர். அவருக்கு இது பாலச்சந்தருடைய அறிமுகத்தினால ஒரு சிறிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது. அது ஒன்றும் பெரிய அடையாளம் அவருக்கு தரல. கன்னி பருவத்திலேயே அவருக்கு ஒரு கதாநாயகனுக்கான அந்தஸ்தை தருகிறது. சில பேர் ஹீரோவாக மாறாமல் கதையின் நாயகனாக மட்டுமே இருப்பாங்க. அவருக்கு அதிகபட்சமாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுன்னு சொன்னீங்கன்னா சிறைன்னு ஒரு படம் இருக்குது. அது ஏறத்தாழ நெகட்டிவ் கேரக்டர் தான். இன்றைக்கி விஜய் சேதுபதி மாதிரி, முன்னாடி அமைதி படையில் சத்யராஜ் நடித்தது மாதிரி, ரஜினிகாந்த் கூட தொடக்கத்தில் வில்லன் கேரக்டர் தானே வந்தார். இவர் என்னென்னா ஒரு குணசித்திர கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருந்தக்கூடியவர். அவர் கொஞ்சம் சிவாஜியின் சாயல் கொண்டவர், நிறைய மார்க்சியம் படித்தவர், நிறைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இதெல்லாம் படித்தவர். ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு தான் அறிவாளியாக சிந்தித்தாலும் அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா இவரெல்லாம் ஜோசியத்தில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கிறது. ஏன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாத ஒரு நிலை வரும்போது 4 பக்கம் சோதனை என்றால் நாத்திகனுக்கும் தெய்வம் உண்டு அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்கான். நாத்திகனுக்கு எப்படி தெய்வம் உண்டு அப்படின்னா ஓரளவுக்கு தான் தாங்க முடியும் மனிதனால துன்பத்தையோ சோதனையில். இவருக்கு என்னென்னா ஓஹோன்னு படம் ஓடுறதும் ஒன்றுமே இல்லாமல் பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுமை இருக்கு இல்லையா? நீங்கள் அவர் வெறுமனே ஒரு வேளை ஒரு பேச்சுக்காக சொன்ன ஒரு வாத்தியார் வேலை பார்க்குறான்னு வச்சுங்க, ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு சீரான வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாழ பழகிடுவாங்க குடும்பத்தில் எல்லாருமே. சினிமா நடிகனுக்கு என்ன சிக்கல்னா, படம் ஜெயிக்கிறப்ப ஃப்ளைட்டில் வெளிநாட்டில் பறந்துட்டு இருப்பாங்க, ஸ்டார் ஹோட்டலில் தான் அவங்க தங்கியிருப்பாங்க. படம் ஓடாமல் இருக்கிறப்ப ஒரு ஹை கிளாஸான லைஃபுக்குள்ளே எல்லாருமே அவங்க குடும்பமும் பழகிடுவாங்க. கார் வச்சுருப்பாங்க, பங்களாவில் இருப்பாங்க. இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்போது இதை இது பண்ணுவாங்க. திரும்ப அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா அல்லது பட வாய்ப்பு குறைந்துருச்சுன்னா அவங்க வாங்கின பங்களாவுக்கு அவங்களால மறுபடியும் பெயிண்ட் அடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வந்துடும். அவங்க வச்சிருக்கிற காருக்கு பெட்ரோல் போட முடியாத வாழ்க்கை வந்துடும். நீங்கள் லிக்யூடாக பணம்ங்கிறது இருக்கிற அன்றாட செலவுக்கான பணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது சினிமாவில் ரொட்டேஷன் ஆகவே ஆகாது. நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட 365 நாள் ஷூட்டிங் போக முடியாது. 65 நாள் தான் ரஜினிகாந்துக்கு வேலை இருக்கும். 300 நாள் அந்த வேலைக்கான திட்டமிடல்கள். அது வருமா வராதா? அப்போ இந்த வருமா வராதான்னு ஒரு இடம் வருதுல்ல, அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசியக்காரனை பார்க்குறது, அமானுஷ்யத்தை நம்புறது, விதியை நம்புறது, கர்மாவை நம்புறது, இது எல்லாமே நடக்கும். ஒரு திரைப்பட கலைஞனாக இல்லாமல் இருந்திருந்து இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்காமல் இருந்திருந்தார் இவர் அமானுஷ்யத்தின் பக்கம் போயிருக்க மாட்டார், ஜோசியத்தின் பக்கம் போயிருக்க மாட்டார். அதனால் அவர் சிந்திக்கும் போது மார்க்சியவாதியாக இருப்பார். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும், இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். அதையும் ஏற்றுக்கிறாரு, இதையும் ஏற்றுக்கிறாரு போது தானே எல்லாத்துக்கும். இல்லை, அது ஒரு அப்துல் ரஹ்மானோட கவிதை ஒன்று உண்டு. அதாவது என்னென்னா, நாத்திகமும் ஆத்திகமும் ஒரு நதிக்கு 2 கரைகளை போன்றது அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒருத்தனுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா நேரம் கோயிலுக்கு கூட்டு போக மாட்டாங்க. யாரும் திண்ணூறு அடிச்சு உனக்கு சரி பண்ணிடணும், ஊதி அடிச்சு சரி பண்ணிடணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு உடனே சேர்ப்பாங்க, ஐசியூவில் போய் சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு பிழைப்பாரா மாட்டாரான்னு தெரியாத ஒரு இடம் இருக்குல்ல, அப்போ போய் சாமி கொண்டு வருவாங்க. இப்போ மனிதனுடைய அப்போ அறிவியலை தானே நம்பணும். ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டான் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் பொழைச்சிருவாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாதுல்ல. அப்போ சரி கோயிலுக்கு போயிட்டான், கோயிலுக்கு போனால் பொழைச்சிருவானா? எதுவுமே உத்தரவாதம் இல்லை. இரண்டையுமே நம்ம மாறி மாறி பற்றி பிடித்து கொண்டு தான் வாழ்க்கையை நகர்த்த வேண்டியிருக்கிறது. அதனால் ஒரு முரட்டு நாஸ்திகனாவோ ஒரு முரட்டு ஆஸ்திகனாவோ யாருமே வாழலை. அப்படி
எல்லாருக்குமே வந்து மறுபக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு முற்போக்கு சிந்தனை பேசுகிறவர்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சரிவுகள் தோல்விகள் எல்லாம் அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு இடம் இருக்குது. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்மீகமே. ஆனா அந்த ஆன்மீகத்தை வந்து அந்த மாதிரி பேசுறவங்க மனசுக்குள்ள இருந்தாலும் வெளிப்படையா கேமரா முன்னாடி காட்ட மாட்டாங்க இல்லையா? இவர் வந்து கேமரா முன்னாடி இல்ல, காட்டுறாரு, சில பேர் பேசுறாரு அப்படிங்கிறது. முற்போக்காளரா நடிச்சுக்கிட்டே இருப்பான். ம். சொந்த வாழ்க்கையில ஜகனம் பார்த்துக்கிட்டு இருப்பான். சில பேர் அப்படியும் இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவான்னா ரொம்ப மோசமான வலதுசாரி தன்மையோட இருப்பான். இவரை பொறுத்தவரையில் நான் என்னன்னா, இவருக்கு வந்து வலதுசாரி தன்மை அப்படின்னு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. இவருக்கு வந்து என்னன்னா அவருடைய தோல்வியை சரி கட்டுவதற்கு, இப்போ நீங்க வந்து ஒரு வீட்டில் திருட்டு போகுது, பொருள் காணாம போயிடுச்சு, போலீஸ்காரர் வர்றாரு, அவர் என்ன செய்கிறாரு, எப்படி திருடு போச்சு அப்படின்னு கைரேகைகள்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு எந்த வழியாக வந்தேன், என்ன ஏது, சிசிடிவி கேமரா இருக்கா, யாராவது பார்த்தாங்களா, காலையில் வந்து பால் ஊத்துறவன் வந்தானா, இந்த பக்கம் வாட்ச்மேன் யாராவது போனானா, நைட் செக்யூரிட்டி எவனா இந்த பக்கம் வந்தானா, 4 பேர்கிட்ட விசாரிப்பாங்க. இது வந்து ஒரு காவல்துறை ஆய்வாளர், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி. ஆனால் பாதிக்கப்பட்டவன் இருக்கான்ல, அந்த வீட்டில் வந்து பொருளை பறி கொடுத்தவன் இருக்கான்ல, நகையை பறி கொடுத்தவன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேறு அலக்கழியணும். திருடன்ட்ட பறி கொடுத்துட்டு இங்கே போலீஸுக்கும் பணம் செலவழிச்சிட்டு இருப்பான் சில பேர். அலக்கழியுமான்ல, அலக்கழியும் போது இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு இருக்குது. உனக்கு நேரம் சரியில்லை, எல்லாம் நேரம் சரியானவுன்னா உனக்கு எல்லாமே திரும்ப கிடச்சிரும், நீ இதுவும் கவலைப்படாத அப்படி சொல்கிற இடம் இருக்குல்ல, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தருகிற ஆறுதல் இருக்குல்ல, தோல்வி அடைந்தவனை வந்து தேற்றுவதற்கு ஆன்மீகத்தை விட்டால் வேறு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அறிவியல் பூர்வமாக என்ன சொல்லுவீங்க, அப்புறம் சாவு வீட்டுக்கு போறிய, இறப்பு நடந்துருச்சு, இந்த ஆள் செத்தது நல்லதுன்னு சொல்ல முடியல. நீங்கள் சீரழியாமல் ரொம்ப நாள் வந்து குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு வந்து படுக்கையிலேயே வந்து மோஷன் போய் யூரின் போய் ரொம்ப நாள் 6 மாதமாக கோமாவில் கடந்து சாகாமல் பட்டுன்னு போயிட்டார். ஒரு நல்லதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம மனசில் நினைச்சாலும் சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவான் நல்ல சாவுங்க அப்படிமா. சாவுல எதுடா கல்யாண சாவுமா, கல்யாண சாவுலாம் சொல்லுவாங்க வயசான ஆளு சாகிறத. இது வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் கிடைத்த வாய்ப்புகளை வந்து கொண்டாடுறது தான், வேற வழி இல்லைல்ல, வேற என்ன செய்ய முடியும். அதனால அவரை பொறுத்தவரையில் என்னன்னா, அவர் சினிமா துறையில் வந்து தொடர் வெற்றிகளை பெற முடியவில்லை என்றாலும் ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகனாக அவர் இருந்தார். ஆட்டோகிராஃப் மாதிரி படங்களில் நடித்தார். சீனு ராமசாமி இயக்கத்தில் வந்து விஜய் சேதுபதி படத்தில் தர்மதுரையில் வந்து டாக்டர் கேரக்டராக நடித்தார். முனியாண்டிங்கிற கேரக்டர் டீனா நடிச்சிருப்பார். ஆமாம், ப்ரொஃபஸர் காமராஜ் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் பேர் வந்து முனியாண்டி. காமராஜர் போட்ட மதிய உணவு திட்டத்தினால தான் நான் படித்த இந்த அளவுக்கு வந்து என் தம்பி அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த குணச்சித்திர கேரக்டர்லாம் கம்பீரமாக இருப்பார். ஆட்டோகிராஃபில் சேரனுக்கு அப்பாவாக இருப்பார், போஸ்ட் மாஸ்டராக இருப்பார். அச்சமில்லை மாதிரி படங்கள், பாலச்சந்தருடைய படங்கள் எல்லாம் முதன்மையான ஒரு கதாபாத்திரங்கள், அரசியல்வாதி கேரக்டர். அப்புறம் சீரியல் அவருக்கு தொடர் வாய்ப்புகள் அமையலை அவருக்கு. ஓகே. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சுதாரித்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் போய் கோடிக்கணக்கான ரூபா சம்பாத்தியங்களை வந்து அவர் சம்பாரிச்சிட்டார். அவர் ரொம்ப வசதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, எல்லாமே ஒரு சிறப்பான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இப்போ அவர் மரணமடைவதற்கு வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு தலைவராக இருந்தார். அதனால் எந்த வகையிலையும் அவருக்கு வந்து நிறைவற்ற வாழ்க்கை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு சினிமாவில் அவருக்கு போதுமான அளவிற்கு வந்து அவருக்கு வெற்றிகள் கிடைக்கல. அதுக்கு மெனக்கட வேண்டியதை என்ன செய்யறதுன்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் வந்து நடைமுறையில் கிடைக்காது. கிடைத்த வாய்ப்புகளில் தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதனால் அவருக்கு கிடைத்த கதாபாத்திரங்களுக்குள்ள அவர் சிறப்பாக தான் நடிச்சிருக்கிறார், சூப்பர் ஹிட்டும் கொடுத்துருக்கிறாரு. அது தொடர்ந்து நீடிக்கலை அப்படிங்கிறது ஒரு கதையின் நாயகனாக அவரால் வந்து அதை கடந்து வேற ஒன்றும் பண்ண முடியல அவரால். அவரை வந்து ஒரு நடிகராக தெரியறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தாலுமே இன்றைய தலைமுறையினருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓம் சரவணபவன் ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஸோ அப்படி தானே யூடியூபராக தானே அவருக்கு தெரிஞ்சிருக்குது அந்த அடையாளத்தில். அதற்கு என்ன காரணம்னா, அவருடைய வந்து மகள் வந்து வெளிநாட்டில் கனடாவில் இருக்கிறாங்க. அவருடைய மனைவி ஏற்கனவே 9 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. வந்து பையனை வந்து கதாநாயகனை ஆக்கணும் அப்படின்னு ஒரு திரைப்படம்லாம் ஒன்று எடுத்து அது பெருசாக வர முடியல. கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால அடுத்த மாதம் திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். இதில் என்னென்னா, அவருக்கு ஒரு மனைவி இறந்ததற்கு பின்பு, மகளை கட்டி கொடுத்ததுக்கு பின்பு ஒரு பெரிய தனிமை அவருக்குள்ள இருந்துச்சு. இந்த தனிமையை தகர்க்கிறதுக்கு யாரோடையாவது உரையாடணும். நீங்கள் வயதான ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்ணையோரத்தில் உட்காந்து யார்கிட்டையாவது வம்புழுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் பேசுகிறாங்கன்னா, மாட்டினா சிக்குனா செத்தாடான்னு சொல்கிற அளவுக்கு பேசுவாங்க சில பேர். அதுக்கு என்ன காரணம்னா, பேசுவதற்கு யாருமே இல்லை, உரையாடுவதற்கு யாருமே இல்லை. நீங்கள் ரொம்ப படித்தவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, கொஞ்சம் நஞ்சம் படித்தவன் பக்கத்து டவுனுக்கு போயிடுறான். தனிமையில் தான் வயதானவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி முதியோர் இல்லங்கள்லாம் அதிகமாகிட்டே போகுது. அதனால் உரையாடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு இருக்க பணங்காசுக்கு அவர் வந்து யூடியூப்பில் வந்து பேசணும், எவனையாவது பேட்டி எடுக்கணுங்கிற அவசியம்லாம் அவருக்கு கிடையாது.
ஆனால் அவருக்கு பொழுது போகணும் இல்லையா, அவருக்கு இருக்க வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றணும் இல்லையா, அதுக்காகத்தான் அவர் உரையாடினார். அது மூலமாக இந்த தலைமுறைக்கு அவர் தெரிந்தவரை மாறிட்டார். நீங்கள் அவர் ஏஜ் குரூப்பில் வந்து இயங்காமல் போனவங்கலாம் இருக்கிறாங்கல்ல, சில ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவருக்கு 75 வயது, 75 வயதில் மார்க்கெட் இழந்து போனவர்களை நம்ம நடிக்காமல் இருந்தால் மோகனை மறந்துட்டாங்க, ராமராஜனை மறந்துட்டாங்கல்ல, தொடர்ந்து இயங்கலைன்னா வந்து அதை மறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவர் வந்து நிறையா வாசிச்சிட்டாரு, நிறையா படிச்சிட்டாரு, நிறையா பேரோட பழகி இருக்கிறாரு. அவர் அனுபவங்களை கொட்டி தீர்ப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பாக சமூக வலைதளங்களையே வந்து அவர் பயன்படுத்தி கொண்டார். எல்லார்ட்டையுமே பழகுவார், ரொம்ப எளிமையாக பழகுவார். ஒரு சினிமாக்காரனுக்கான கெத்து அவர்கிட்ட எப்போவுமே இருந்ததே கிடையாது. நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க, நான் ஏதாவது எழுதுனதை பார்த்தேன்னா கால் பண்ணி பேசுவார், வீடியோவில் பேசுனதை பார்த்து நேரில் எனக்கு 10 நாட்களுக்கு முன்பு எனக்கு யதார்த்தமாக அலைபேசியில் கூப்பிட்டு பேசினார். என்ன காரணம் பேசினார்னா, நான் கண்ட சீனான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் பிஸ்னஸ் விஷயமா சீனாவுக்கு போகிறாரு. சீனாவுக்கு போகிற போது ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் அவர் தங்குறார். அப்போ தங்கும்போது அது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐடிசிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் தங்குறார். இங்கே ஒரு நாளைக்கு அது ஒரு 25,000 ரூபா மதிப்புள்ள சொகுசு நீச்சல் குளத்தோட கூடிய ஒரு சொகுசான ஒரு இதில் தங்குறாரு. பில்லு பார்த்தா இந்தியன் ரூபிக்கு வெறும் 2,000 ரூபா தான் வருது. ஒரு அதிர்ச்சி அடைகிறாரு. 10 மடங்குக்கு கீழே குறைவாக இருக்கே, என்ன காரணம், ஏன் நம்ம ஊரில் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட விசாரிக்கிறார், ரிசப்ஷனில் கேட்குறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, சீனாவில் வந்து யாருக்குமே சொந்தமாக நிலங்கள் கிடையாது. அத்தனை நிலங்களும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கிறதுல 99 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட், 99 வருஷ ஒப்பந்தத்தின் படியில் நம்ம அரசாங்கத்தோட ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட இடத்த நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டோம்னா அரசு ஒரு வீட்டு மனை வழங்கும். அதில் கட்டுமான செலவு நமக்கு வசதி இருந்துச்சுன்னா நம்மளே ஒரு வீடு கட்டிக்கலாம். அப்போ நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கிறவன், பெரிய வசதி வாய்ப்புக்கு உள்ளாகிறவன், அதிகபட்சமாக வாழ்நாளில் வந்து வெற்றி பெறுறவன் என்ன செய்யலாம், ஒரு அண்ணா நகர் மாதிரி ஒரு இடத்துலையோ ஒரு அடையாறுலையோ ஒரு கிரவுண்டு இடம் வாங்குறான். அங்கே ஒரு கிரவுண்டு வந்து 10 கோடிங்க 15 கோடிங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ வாழ்நாள் சேமிப்பு மொத்தமுமே ஒரு நிலத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். அந்த நிலம் அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குது. அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து இந்த கொள்ளையடிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்சம் வாங்குறது, குறுக்கு வழியில் வாழ்க்கை, ஏன்னா மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் 10 கோடி ரூபா இடம் வாங்குறதுக்கு எங்கே போவேன் அவன்? அரசாங்கம் ஹவுசிங் போர்டு கொடுக்குற வரைக்கும் இருப்பான், இல்லாதவன் என்ன செய்வான், மிச்ச காலத்தில் என்ன செய்வான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த குறுக்கு வழியில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போகிறது தான். அதனால் பொது உடைமை சமுதாயம்னு ஒன்று இருக்குது. நிலங்கள் எல்லாருக்குமான பொது உடைமையாக மாறுகிற ஒரு ஊரில் ஒழுக்கமாக இருக்கிறாங்க, முறைகேடுகள் குறைவாக இருக்குது சீனாவில். அதனால் சீனா வந்து அங்கே வேலைவாய்ப்பற்றவர்களே இல்லை, எல்லாருமே வேலைவாய்ப்பற்ற ஊழியர் தான் இருக்கேன். அங்கே மக்கள் தொகை ஒரு பிரச்சனையாக இல்லை, அது வந்து ஹியூமன் சோர்ஸாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அந்த நான் கண்ட சீனாவில் எழுதியிருக்காரு. அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி கம்யூனிசம் தோற்று போச்சுங்கிறேன், அது தேர்தல் அரசியலில் தோற்று போயிருக்கலாம். ஒரு கடைசி மனிதனுக்கு பசிக்கிற வரைக்கும் கம்யூனிசம் இருக்கும். அது ஏன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது என்பதற்கு இந்த நான் கண்ட சீனாவில் அவர் குறிப்பிட்ட இந்த சம்பவத்தை நான் மேற்கோள் காட்டு பேசினேன். இந்த காணொலி அவருக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு அனுப்பியிருக்காங்க. உடனே கூப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னார். நம்ம சந்திப்போமான்னு கேட்டார். நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் பல முறை, நீங்கள் ரொம்ப நாள் இடைவெளியில் மறந்துட்டீங்க, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்து நினைவு வந்துச்சு. நீண்ட நாள் இடைவெளி கழித்து அவர் பேசினதுனால அவர் கொஞ்சம் புதுசாக யாரோ பார்த்துட்டோம்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். வயதானதுனால நினைவு தடுமாற்றம் அவருக்கு. மறுபடியும் வந்து சந்திப்போன்னு சொன்னார், சந்திக்காமலே விடைபெற்று விட்டார். நிறைவாக ஒரு கேள்வி, இப்போ இவர் இறந்ததுக்கு அப்புறமா குறிப்பாக அவருடைய தம்பி சொன்னது மாதிரி வந்து சித்த மருத்துவர் ஒருத்தர் வந்தார், தேவையெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டிலே சிறந்த மருத்துவமனைகளான ராமச்சந்திரா, மியாட்லாம் அவர் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, கொண்டு போயிருந்தால் அவரை காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ சித்த மருத்துவத்து மீது ஒரு கேள்வி எழுக்கிற சூழல் வந்திருக்கு இல்லையா? இல்லை, அதாவது ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு நோய் வருவதற்கு முன்பு தடுப்பதற்கும், வந்தது வந்து வீரியமாக வந்து மேலும் வந்து வளராமல் இருப்பதற்கும் தொடக்க நிலையில் வந்து சித்த மருத்துவம் பயன்படும். இப்போ நீங்கள் வந்து சுகர் மாதிரி விஷயங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு முறை போய் டெஸ்ட் எடுக்கிறேன், உங்களுக்கு சுகர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குங்க, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு மினிமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் போய் ஒரு சித்தா டாக்டரை பார்த்து அவர்கிட்ட சில மருந்துகள் வாங்கி சாப்பிடும்போது மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு சுகர் இல்லைன்னு வந்துருச்சு. அப்போ சித்த மருத்துவத்தின் மூலமாக சுகர் இல்லைன்னு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் இது வந்து சுகர் முத்துறவனுக்கு பயன்படுமானா பயன்படாது. தொடக்க நிலை ஆரம்ப நிலையில் அதை அழிச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அதுக்காக மறுபடியும் வந்து நான் டெய்லி வந்து 2 கிலோ ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டேன்னா வந்து நான் வந்துட்டு மாம்பழம் வாங்கி சாப்பிட்றேன், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிட்றேன்னா மறுபடியும் வரும் எனக்கு. அப்போ சித்த மருத்துவத்திற்குன்ட்டு ஒரு எல்லை இருக்குது. அதுக்காக ஹார்ட் அட்டாக் வந்தவனை கொண்டு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து மூலிகை அரைச்சி கொண்டு வரேன்னு சொன்னேன்னா நம்ம சொர்க்கத்தில் தான் கொடுக்கணும் மூலிகை கொண்டு போய். அதனால் எந்த மருத்துவத்திற்கு எந்த எல்லையில் பயன்படுத்த வேண்டும்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதனால் சித்த மருத்துவம் தேவை தான்.
ஆனால் அது அவசர காலத்தில் விபத்தில் மாற்றவங்களுக்கோ ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறவங்களுக்கோ நோய் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் வந்து ரொம்ப இருக்கிறவங்களுக்கோ வந்து பயன்படுவது இல்லை நடைமுறையில். அதனால் மருத்துவத்தின் மீதான குறைபாடு இல்லை, எந்த நேரத்திலே எந்த மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த குழப்பம்தான் இதுக்கு அடிப்படையை தவிர, அதை தாண்டி அவருக்கு மரணம் நிகழ்ந்து விட்டது. அதனால் அதை பற்றி இனிமேல் விமர்சிப்பதன் மூலமாக அது வந்து சித்த மருத்துவத்தின் மீது ஒரு அவநம்பிக்கையை போதிப்பதற்கான வாய்ப்பாக அதை மாற்றக்கூடாது. அவசர காலத்துக்கு அது பயன்படாது. வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நோயை வந்து நோயிடமிருந்து தொடக்க நிலையில் தப்பிப்பதற்கு இந்த மருத்துவம் நமக்கு தேவைதான். குறிப்பா அவர் சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேட்டி குடுத்திருந்தாரு. அந்த பேட்டியிலே வந்து அவர் பேசினதா நெறைய பேர் சொல்றாங்க. அவருடைய மரணத்தை அவரே முன்கூட்டியே கணித்துட்டாரு. ஏன்னா அவர் ஜோதிடர் தான். நெறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அத வச்சு வந்து அவரே கணிச்சிட்டாரு அப்படின்றாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோல வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி அவரே என்னுடைய பேர் போட்டு வந்து ஒரு இது ரெடி பண்ண சொன்னாரு. நேம் போர்டு மாரி. ஸோ அவரே வந்து மரணத்த கணிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான தகவல் தொடர்ச்சியா வந்துகிட்டு இல்லை, இருக்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ம். அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து நமக்கு சில சிம்டம்ஸை காட்டிக்கிட்டே இருக்கும். ம். இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு சில நேரம் அதிகமாக பசிக்கும், சில நேரம் பசியே இல்லாமல் இருக்கும். உடம்பு வந்து சில அறிகுறிகளை நமக்கு காட்டும். வயதானவர்களுக்கு தெரியும் நம்ம உடம்பு பழைய மாதிரி இதாக இல்லை. நீ வயசான கிழமையெல்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் நான் எப்படி நீச்சல் அடிச்சு தெரியுமா, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போவேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, இன்றைக்கி அவரால் நடக்க முடியாது. ஓகே. அவரால் இன்றைக்கி 4 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அவருக்கு கடந்த காலத்தின் வழியாக அதுதான் அவருக்கு இருக்க இன்பம். அதனால் அவங்களுடைய உடல்நிலையே கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லும் அதை. அதனால் அதை கணித்து வந்து அவருக்கு ஏற்கனவே ஜோசியத்தில் 75 வயதை தாண்ட மாட்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காராம். ஓகே. அதனால் ஏதாவது ஒன்று பொருந்தத்தானே செய்யும். 4 விஷயம் சொன்னால் ஒன்று நடந்துரும்ல வாழ்க்கையில், 4 விஷயம் சொன்னால். அதனால் அதை பிடிச்சி தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வயதானவர்களுக்கே உரிய விஷயம். அது பல பேர் சாதாரண பாமரர்களே சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சு. நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிவிடு, எனக்கு ஒரு உடம்பு தேராது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி நடந்ததும் இருக்கிறது. அதனால் இதை வந்து பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு ஒன்றும் இல்லை. கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தைகளுக்கு வேறு அர்த்தங்கள் ஆகி போயிடும். காமராஜர் வந்து அவருடைய உதவியாளர்கிட்ட வந்து சொன்னாராம், கடைசியாக போகும்போது அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிரு அப்படின்னாராம். ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாராம். அவர் போனோடனே அவர் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு நெஞ்சு வலி வந்து வேர்த்து இறந்து போயிட்டாராம். இப்போ கடைசியாக விளக்கை அணைக்க சொன்னார். காமராஜர் என்கிற விளக்கு அணைந்து விட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதேச்சா சொல்லி எதாச்சியாக சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு வந்து வரலாற்று பூர்வமான வண்ணங்களை அடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது எல்லா மனிதனுக்கும் உள்ளது தான். இயற்கையை நம்ம மீற முடியாது, மரணத்தை யாரும் வெல்ல முடியாது. ரொம்ப நன்றி சார். நடிகர் ராஜேஷ் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.